அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று காலை நேர தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 13 கர்த்தர் சொல்கிற வார்த்தை. இந்த வேத வசனத்தில் சொல்கிற வார்த்தை பிள்ளைகளை குறித்து, உன் வாசல்களின் தாழ்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும், அதனுடைய கூட ஒரு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் பிள்ளைகளுக்குள்ள வரும்போது நாம் மிகவும் பாக்கியவங்கள் இருப்போம். நம் பிள்ளைகள் மிகவும் பாக்கியவங்கள் இருப்பார்கள். நம் பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிப்பார்கள். ஜாதிகளை சொந்தமாக்குவார்கள். ஜெபாவி துதியாவி வேத ஞானத்தில் கர்த்தர் நிரப்படுவார். ஞானத்தில் நிரப்படுவார். கர்த்தர் நம் பிள்ளைகளை படிப்பில் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியும் மிகவும் பெருகச் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் தேவ பிள்ளைகள் தகப்பனை எங்கள் சபைக்கு வருகிற பிள்ளைகள் எல்லோ பிள்ளைகளும் தகப்பனை எழும்பி பிரகாசிக்கும், ஜாதியில் சொந்தமாக்கும், கீழ்ப்படுகிற பிள்ளையாக மாறுவோம். தகப்பனை உண்மை போல சிறு வயதில் எப்படி நீ கீழ்ப்படி நடந்தீரோ அதை போல கீழ்ப்படுகிற பிள்ளையாக ஞானத்திலும் வளத்திலும் அறிவிலும் சாமர்த்தியும் ஆண்டவரே வளர கிருபை தரப்போவதற்கு நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய ரகசிய வருகை எங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருத்தரும் தகுதிப்படுத்துங்க ராஜா. உங்களுடைய நியமித்திருக்கிற பணிவிடுத்துவதை கொண்டு எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து விளையாடுத்துங்க ராஜா. மீட்பெரும் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.